முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், இன்றைக்கு ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி. பைரவரை இப்படி வழிபடுங்க, பிரச்சனைகளும் காணாமல் போகும். பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக வணங்கப்படுபவர். தன்னை வணங்குபவர்களின் பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அனைத்து விதமான நன்மைகளும் வெற்றியையும் அவர்களுக்கு தரக்கூடியவர். அவரை தேய்பிறை அஷ்டமியில் ராகு கால வேளையில் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த ஆண்டு ஆடி மாத 2வது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமியுடன் இணைந்தே வருகிறது. இந்த நாளில் பைரவரை மனமுருகி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பம் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து பைரவர் அருளால் விரைவில் வெளியில் வர முடியும். தீர்க்கவே முடியாத வழக்குகளில் சிக்கி கஷ்டப்படுபவர்களும் இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும். ஆடி தேய்பிறை அஷ்டமி பைரவருக்குரிய மிக சிறப்பான வழிபாட்டு நாள் அஷ்டமி. அதிலும் தேய்பிறை அஷ்டமி பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கு பைரவரை வழிபட வேண்டிய நாளாகும். பைரவரை வழிபட ஏற்ற கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகும். இந்த ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு ஆகிய அனைத்தும் சேர்ந்தே வந்தன. அதேபோல் ஆடி 2வது ஞாயிற்றுக்கிழமையான ஜூலை 28ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியும் இணைந்தே வருகிறது. ஆடி மாதம் தேய்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை என அனைத்தும் சேர்ந்தே வந்துள்ளதால் இது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக உள்ளது. யார் இந்த பைரவர்? அசுரர்களை வதம் செய்து நல்லவர்களை காப்பதற்காக சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர்தான் இந்த பைரவர். காசி நகரின் 8 திசைகளிலும் அஷ்ட பைரவர்கள் காவல் காப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த அஷ்ட பைரவர்களே 64 பைரவ ரூபங்களாக பிரிந்து பக்தர்களை காத்து வருவதாக ஐதீகம். நாயை வாகனமாகவும் திகம்பர ரூபம் எனப்படும் ஆடை இல்லாத வடிவத்தை கொண்டவர் பைரவர். பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார். சிவன் கோவில்களில் காவல் தெய்வமாகவும் இவரே இருந்து வருகிறார். தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டு முறை: ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான ராகு காலத்தில் பைரவரை வழிபடலாம். வீட்டில் பைரவர் படம் இருந்தால் அதை சுத்தமாக துடைத்து பூ போட்டு தயார் செய்துவிட்டு 4:30 மணிக்கு பைரவருக்குரிய அஷ்டோத்திரம் சொல்லி அவரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். மந்திரங்கள் எதுவும் சொல்ல தெரியவில்லை என்றால் எளிமையாக ஓம் பைரவராய நமக, ஓம் பைரவாய நமக அல்லது ஓம் பைரவாய போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம். அவருக்கு நைவேத்தியமாக காரசாரமான புளியோதரை, தோல் நீக்காத கருப்பு உளுந்தில் மிளகு போட்டு செய்யக்கூடிய வடை ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். வெல்லம் கலந்து செய்யப்படும் சர்க்கரை பொங்கல், பாயசம் போன்றவற்றையும் நைவேத்தியமாக படைக்கலாம். இது எதுவும் முடியாதவர்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்து வழிபடலாம். வெற்றியை தரும் எலுமிச்சம்பழம். பைரவரை வழிபடும் போது எலுமிச்சம்பழம் வைத்து கண்டிப்பாக வழிபட வேண்டும். பைரவருக்கு வைத்து வழிபட்ட எலுமிச்சம்பழத்தில் ஒன்றை பயணம் செல்வதாக இருந்தாலோ அல்லது வழக்கு தொடர்பாக செல்வதாக இருந்தாலோ உடன் எடுத்து செல்லலாம். இதனால் பைரவரின் அருள் நம்மிடையே வந்து நமக்கு வெற்றியை பெற்று தரும். மற்றொரு எலுமிச்சம்பழத்தை வீட்டின் நிலை வாசலில் கட்டிவிடலாம். வீட்டில் பைரவர் படம் இல்லை என்றால் விளக்கையே பைரவராக பாலித்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். எலுமிச்சம்பழம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் வழிபட முடியவில்லை என்றால் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு ராகு கால நேரத்தில் சென்று அங்கு நடக்கும் பைரவ வழிபாட்டால் கலந்து கொள்ளலாம். அங்கு அபிஷேகம் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்து கொள்ளலாம்.
அப்படி கோவிலுக்கு செல்லும்போது 4 எலுமிச்சம்பழங்களை வாங்கி சென்று 3 பழங்களை அங்குள்ள திரிசூலத்தில் குத்திவிட்டு ஒரு பழத்தை சுவாமி பாதத்தில் வைத்து தர சொல்லி அதை பிரசாதமாக வாங்கி வந்து வீட்டின் பூஜையில் அறையில் வைக்கலாம். அப்படி செய்வதால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும். எத்தனை வாரங்கள் வழிபட வேண்டும்? ஆடி தேய்பிறை அஷ்டமியில் துவங்கும் இந்த பைரவ வழிபாட்டினை பிரச்சனைகள் தீரும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த வழிபாட்டினை ராகு கால வேளையில் செய்யலாம். அப்படி முடியாதவர்கள் அஷ்டமி நாட்களில் செய்யலாம். அதுவும் முடியவில்லை என்றால் தேய்பிறை அஷ்டமி தோறும் செய்து வரலாம். இதனால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை, தீர்க்கவே முடியாத கடன், பொய் வழக்கு ஆகியவற்றில் சிக்கியிருந்தால் அதிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் இந்த நாளை தவற விடாமல் பைரவரை வழிபாட்டினை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.